friends. சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Boom boom Bommi, Bommi and friends. நட்பு என்பது விலை மதிப்பற்றது. Taco Rambo Maya, Ethan Torres. நட்பால் கூடுவோம். Boom boom Bommi, Bommi and friends. Boom boom Bommi, Bommi and friends. Bommi and friends. சரிங்க ஆபீசர். அவன் வரான்டா. யாரு ஆபீசர்? அவன் தான்டா அந்த நாயோட ஓனரு. அவன் அந்த நாயோட மோசமானவன்டா. ஐயோ ஆபீசர், ஏன் நாயோட ஓனரை பார்த்து பயப்படுறீங்க? ஐயோ அவன் வள்ளு விடுவான்டா. டேய் நீ ஒண்ணு பண்ணு. அவன் வந்து கேட்டான்னா சார் வந்து ஒரு வாரத்துக்கு வெளியூர் போயிருக்க, ஒரு மாசத்துக்கு வெளிநாடு போயிருக்காருன்னு சொல்லு. ஐயோ அது ஒரு ரிசர்ச் விஷயமா ரொம்ப நாளைக்கு வர மாட்டாருன்னு சொல்லு. சரியா சரியா சொல்லிருவியா? இவ்வளவையும் சொல்லணுமா ஆபீசர்? நான் இல்லன்னு மட்டும் சொல்றா, அதை மட்டும் சொல்றா. அப்புறம் சண்டியா இருக்கியோட. ஏன்டா என்ன எல்லாரும் பழி எடுக்கிறீங்க? போன வாரத்தை விட இந்த வாரம் மெருகேறி இருக்கா? ஆபீசர் இல்ல. நான் கேட்கவே இல்லை, அதுக்குள்ள சொல்றேன். எப்படி இருந்தாலும் நீ அதை தானே கேட்க போற. டீ டக்டிவ் ஜாக்கு நாட்டு 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 வண்டி மட்டும் நிக்குது. நான் நிக்கிறேன், அதான் வண்டியை நிக்குது. நீ ஏன் நிக்கிற? ஆபீசர் வருவாருன்னு நிக்கிறேன். ஆமா ஆபீசர் எப்போ வருவாரு? அது தெரியல. என்னது? இல்லன்னு சொன்னேன். ஏன்டா டே, ஒரு கிளையண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணனே தெரியாதா? ஏதோ கடன்காரனை ட்ரீட் பண்ற மாதிரி பண்றீங்க. இந்த விஷயத்துல எந்த பாரபட்சமும் பாக்குறதே கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். டேய் பேச்ச குறடா. என் நாய் எங்க? நாய் கேஸை எங்க ஓனர் கிட்ட தானே கொடுத்த. ஆமா. அவர் வருவாரு, பதில் சொல்லுவாரு. டேய் நீ அவரோட அசிஸ்டன்ட் தானே, நீ பதில் சொல்ல மாட்டியா? நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னது? ஐ மீன் உங்க நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். டேய் இப்போ உங்க ஆபீசர் இங்க வருவாரா மாட்டாரா? வரமாட்டாரு. அப்ப எப்பதான் வருவாரு? நீங்க போனதுக்கு அப்புறம் வருவாரு. எதை? ஒருவேளை நீங்க போனதுக்கு அப்புறம் வரலாம்னு சொன்னேன். அப்ப நான் அது வரைக்கும் இங்க தேவடு காக்கணுமா? தயவு செஞ்சு நீங்க இப்பவே கிளம்பலாம். என் நாயை கொடுத்தா நான் ஏன்டா இங்க நிக்க போறேன்? நான் பாட்டு போயிட்டே இருப்பேன்ல. ஹலோ பாஸ், டென்ஷன் ஆகாதீங்க. உங்க நாயை தேடுற பணி தனிப்படை அமைச்சு தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னது தனி படையா? ஆமா அந்த தனிப்படை இப்ப எங்க தேடிட்டு இருக்கு? அந்த தனிப்படையே நாங்க தான் சார். நீங்க இந்த இடத்தை விட்டு காலி பண்ணாதான் நாங்க நாயை தேடியே போக முடியும். உங்ககிட்ட நாயை ஒப்படைக்க முடியும். ஏண்டா இதுவே இன்னும் எத்தனை நாளைக்குடா சொல்லிட்டு இருப்பீங்க? அத உள்ள இருக்கிற எங்க பாஸ் கிட்ட கேட்டாதான் தெரியும். என்னது சார்? நம்பிக்கை, நாணயம், கைராசி, இதுதான் சார் எங்க கம்பெனியோட தாரக மந்திரம். நம்பிக்கையோட வந்தீங்க, கையில நாணயத்தை கொடுங்க, ஒண்ணும் இல்லாம போங்க. ஏய் வேலையே நடக்காம பணம் கேட்டா எப்படி? பணமே இல்லாம வேலை வாங்கினா எப்படி? ஐயோ ரொம்ப சுத்துறானே. அப்புறம் எப்படி ஆபீசர் எங்களுக்கு எல்லாம் சம்பளம் தருவாரு? இந்த தொண்ணுவாய வேற பேசிக்கிட்டே இருக்கிறானே, ஏதாவது சொல்லி அனுப்புடா. டேய் இங்க பாருடா, உங்க ஓனர் இங்க வராம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன்டா. இங்க தான்டா நிப்பேன். ஓ அப்படியா? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. எதுக்கு? யாராவது ஆபீசரை தேடி வந்தாங்கன்னா சரி உள்ள இருக்காரு ஆனா இல்லன்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்லிடுங்க. ஐயோ உளறிட்டானே. ஐயோ ஆபீசர் காப்பாத்துங்க. ஐயோ ஆபீசர் காப்பாத்துங்க. ஐயோ ஆபீசர். யோ அடிக்கிறதா அடிச்சிட்டு போக வேண்டியதானே, கட்சிலாம் வச்சுக்கிறேன். ஆபீசர் ஆபீசர், இந்த அநியாயத்தை தட்டி கேட்க வாங்க.
டேய் என்னடா அது கல்யாணத்துக்கு பிரச்சனை வந்து 10 நாளான பொக்கே மாதிரி இருக்க ஐயோ சார் என்ன சார் ஆபீஸ் ப்ராப்பர்ட்டி இப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் உன் மேல இருக்கிற கோபம். நீ தப்பிச்சிட்ட, அவன் மாட்டிக்கிட்டான். கோவப்படாதீங்க சார், நாங்களும் உங்க நாயை வலை போட்டு தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சிருவோம் சார். இதை எத்தனை வாரமா சொல்லிட்டு இருக்க தெரியுமா? ஐயோ என்ன மறந்துட்டேன், சாரி சார். டேய் 4 வாரம் 5 வாரம் நம்பரை வாயில சொல்ல வேண்டியதானா? எதுக்குடா கண்ணத்துல அச்சு பதிவு வச்சு நம்பரை ஞாபகப்படுத்துறீங்க? என்னடா அங்க சிரிப்பு? இல்ல கம்பெனில டெம்பரவரியா ஒர்க் பண்ற எனக்கே இவ்வளவு அடினா ஆபீசர் மாட்டினா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். பரவாயில்ல, கம்மிதான். ஏண்டா பென்சிலுக்கு விக்கு வச்ச மாதிரி இருக்கான், அவனை சமாளிச்சு வெளியே அனுப்புடான்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருந்த என்ன கூப்பிட்டு காட்டி கொடுத்து அடி வாங்க வச்சுட்டு இப்ப சிரிப்பு வேற சிரிக்கிறியா? அப்படி ஆபீசர், வேணாம். இன்னைக்கு இது போதும். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். என்னால முடியல. சரி அழுவாரா விட. சரி ஒர்க் பண்ணி டயர்ட் ஆயிருப்ப. இன்னைக்கு ஒன் டே உனக்கு சண்டே, ஓகே? தேங்க்யூ ஆபீசர். இன்னைக்கு தான் நீங்க கரெக்டா யோசிச்சிருக்கீங்க. ஃபிட்டா போதுன்னு வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கான். சரி போட்டோம், நமக்காக இன்னைக்கெல்லாம் ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கான். பொழைச்சு போட்டுமே. பட் நம்ம இந்த கேஸ் இதோட விட்டுறக்கூடாது. எப்படியாவது பொம்மியோட ஹெல்ப்போட இந்த கேஸை நாம கண்டுபிடிச்சே ஆகணும். பொம்மி எங்கன்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அவ டேசர்லாண்ட் போயிட்டான்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் சொன்னா யாராச்சும் நம்பிடுவாங்களா? எனக்கே அவ எப்போ வருவான்னு தெரியல. இல்ல வருவாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி போனாலே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போனால. அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்க. வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 பாத்திரலாம். ஹாய் பின்ட்டு. ஹாய் பின்ட்டு. என்ன என் மேல கோவமா இருக்க போல? பின்ன இருக்காதா? நீ பாட்டுக்கு திடீர்னு காணாம போயிடுற. அப்புறம் எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்க. சரி சாரி. சொல்லாம கொள்ளாம போனதுக்கு என்ன மன்னிச்சிரு. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ்ல எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. திடீர்னு போகணும்னு தோணுச்சு, போனேன். அப்புறம் எல்லாரும் என்ன கேட்டாங்க. அட ஜாக் நாட் அங்கிள். என்ன பிஸியான நேரத்துல காத்து இந்த பக்கம் வீசுது? காத்து அடிக்கல, புயலும் அடிக்கல, மண்டகான்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். என் நிலைமைய நான் என்னடா சொல்லுவேன்? வாயால சொல்லுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மாமா. கடுப்பா இருக்கிற நேரத்துல கவுண்டர் கொடுக்காது என்ன? பூமி இந்த ஸ்வீட் எடுத்துக்க. என்ன அங்கிள், உங்க பர்த்டே ஸ்வீட் உங்க லெவலுக்கு இவ்வளவு சின்னதா இருக்கு? பாத்தியா நீயும் இந்த பைய கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்ட. சரி ஸ்வீட் எதுக்குன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இரு. டேய் நீ முதல்ல ஸ்வீட் எடுறா. உன் ரெக்கமெண்டேஷன் எனக்கு தேவையா இருக்கு. உபசரிப்பு பலமா இருக்கிறத பார்த்தா விஷயம் பெருசா இருக்கும் போல. ஆமா. சரி சரி, ரொம்ப சஸ்பென்ஸ் கொடுக்காம விஷயத்துக்கு வாங்க. பொம்மி, இப்ப என் கம்பெனில நடந்துகிட்டு இருக்கிற கேஸ்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நான் பிடிக்கிற கேஸ் மட்டும் தானே போயிட்டு இருக்கு. டேய் நீ எதுக்குடா இப்ப தேவையில்லாம உள்ள நுழையிற? அந்த கேஸ் தான் வாய் பத்து. ஆமா பூமி, அந்த நாயை கண்டுபிடிக்கிறதுல உன்னோட ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் வேணும். என்னது, ஏன் ஹெல்ப்பா? ஆமா பூமி, தயவு செஞ்சு அந்த நாய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அந்த நாயை தேடி தேடி நாயா அழைஞ்சு எனக்கு நாக்கே தள்ளிருச்சு. ஆனாலும் நாய் இன்னும் கிடைச்ச பாடு இல்ல. நீங்க யாருன்னு உங்களுக்கு மறந்து போச்சா அங்கிள்? நீங்க பெரிய ஜேம்ஸ் பாண்ட் அதிகாரி. உங்க கண்ணுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல.
போதும் பொம்மி, காயப்பட்ட நெஞ்சில கெரசின் ஊத்தாத. நான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு டம்மி பீஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அங்கிள், உங்களாலேயே முடியாத விஷயத்துல நான் என்ன அங்கிள் பண்ண முடியும்? ஐயோ பொம்மி, என் அகந்தை எல்லாம் விட்டுட்டு நான் நிராயுத பாணியா நிக்கிறேன். இந்த ஜாக்க மன்னிச்சு நீ ஒரு பெரிய மனுஷன் நிரூபிக்க வேண்டாமா? டேய், குடுத்த கூலிக்கு ஏதாவது வேலை செய்யடா. நீ பாட்டுக்கு சும்மா மொக்கு மொக்குன்னு தின்னுகிட்டு இருக்க. நான் வேணா வாமிட் எடுத்துறேன் மாமா, இதுக்குள்ள இழுக்காதீங்க. பேரை பார்த்து காலை வாரி விடுறா பாரு பம்பாய் முட்டாய். ஒன்று வச்சுக்கிறேன். பொம்மி, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு கிடைச்ச பேரு புகழ் எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இன்னைக்கு நான் ஒரு வெற்றிகரமான இல்ல ஒரு மாதிரி சுமாரான ஒரு டிடெக்டிவா இருக்கேன்னா அதுக்கு காரணம் யாரு? யாரு? நீதானே? அந்த பேரும் புகழும் நினைக்க வேணாமா? நான் பிஸியா இருக்கதை நீ பார்க்க வேணாமா? அதை தானே சொல்ல வந்தீங்க? மாட்டு விடா. அங்கிள், எனக்கு மாய மந்திரங்கள்லாம் தெரியாது அங்கிள். நானும் உங்கள மாதிரி தான். பொம்மி, இதுக்கு மேலே உன் மனசு இறங்கலைன்னா நான் இங்க இருந்து குதிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. மாமா, இது கிரவுண்ட் ஃப்ளோர் மாமா, நீங்க மொட்டை மாடிக்கு போய் குதிங்க, அப்பதான் உங்க ஆசை நிறைவேறும். பார்த்தாயா பொம்மி, இந்த பாலகன் என்னை பார்த்து நகைத்து காரி உமிழும்படி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை. ஏன் இந்த கேள்விக்குறியான வாழ்க்கை எதற்காக? இந்த கேள்விகள் என்னை அரிக்கும் முன் உன் பார்வையால் என்னை பொசுக்கி விடு பொம்மி, அங்கிள் அங்கிள் பொசுக்கி அங்கிள், விடு. நிறுத்துங்க அங்கிள். நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், முதல்ல மூச்சை விடுங்க அங்கிள். ஒர்க் ஆயிடுச்சுடா. பொம்மி, ரொம்ப தேங்க்ஸ் பொம்மி. இந்த நன்றியை நான் ஐயோ, இந்த நாயை வேற மறக்க முடியலையே. பொம்மி, இந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். வரேன். அங்கிள் அங்கிள் அங்கிள், எஸ். என்ன உங்க டிஷர்ட்ல எல்லாம் அழுக்கா இருக்கு? வெளியே என்ன ஊரா வச்சிருக்கிறானுங்க. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு உள்ள வரும்போது ஆளுக்கெல்லாம் வந்தா தான் ஆச்சரியம். அதுக்கு நான் ஒரு அட்வென்ச்சர் லைஃப் வேற வாழ்றவேன், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. வெளியே பூரா ஒரே குப்பை. வரடா. பின்ட்டு, நான் ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஊரே கொண்டாடுற அளவுக்கு ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு. என்ன விஷயம் பூமி? பொல்யூஷன். ஹாய் பூமி. ஹாய் மம்மி. ஹாய் பூமி. ஹாய். ஹாய் ஹாய். ஹாய் ஹாய். ஹாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சுகுமார், ஹாய் இது சந்தோஷ், ஹாய். இது செல்வி, இவ சோனா, அது அக்ஷயா. ஹாய். ஹாய். சந்தோஷ், என்னடா பண்ற? சீக்கிரமா பண்றா. பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சடா? எழுதிட்டு இருக்கேன்டா. சீக்கிரமா பண்றா. டேய் பின்ட்டு, இங்க என்னடா நடக்குது? இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்? சொல்றேன். இருடா. ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. ரொம்ப பில்டப் பண்ணாத. சந்தோஷ் டென்ஷன் ஆறதுக்குள்ள விஷயத்த சொல்லு, இல்லைன்னா உனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல காமெடி, நான் நாளைக்கு சிரிக்கிறேன். அவனை கொஞ்சம் பேச விடுங்க. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்கறத விட என்ன பண்ண போறேன்னு கேளுங்க, அதான் நேர்மை. குடுக்கிற பில்டப்ப பார்த்தா எங்கேயோ போய் சிக்க போற மாதிரியே தெரியுது. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கேயும் சிக்க மாட்டோம். ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இந்த பிளானே. இதோட ஹெட் பின்ட்டு. அதனால பின்ட்டு என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை சொல்ல விடுங்க. உங்க சந்தேகத்தை அவன் தீர்த்து வைப்பான். ஆமா, பொல்யூஷன் தமிழ்ல மாசுபடுதல், அசுத்தப்படுதல்னு மீனிங். பொல்யூஷன்னால நம்ம எவ்வளவு பாதிக்கப்படுறோன்னு நமக்கே தெரியறதில்ல. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இன்னும் நிறைய இருக்கு. ஆனா அத பத்தி மக்களுக்கு எதுவும் தெரியலங்கிறத விட அறியாம இருக்காங்க. ஆக்சுவலி நாம இந்த தட்டியெல்லாம் பொதுமக்கள்கிட்ட காமிச்சு பொல்யூஷன்னா என்ன, வருங்காலத்துல எவ்வளவு பிரச்சனைகளை விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம், அதை தடுக்க என்ன செய்யணும், அப்படி ஒரு விழிப்புணர்வை தான் ஏற்படுத்த போறோம். எங்க மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நாம இந்த பேம்ப்ளெட்டை காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்த போறோம். எக்ஸாம்பிள், ரோடு, கோவில், பார்க்கு, இப்படி பல இடத்துல. அப்புறம் சினிமா போஸ்டர் மாதிரி இதை எல்லா இடத்துலயும் ஓட்ட போறோம். அப்புறம் பொல்யூஷன் விழிப்புணர்வுக்கு உண்டான ஆட் ஃபிலிமே எடுக்க போறோம்.
ஃபில்மா? ஆமா, அது எல்லா சேனலுக்கும் டெலிகாஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம சோஷியல் நெட்வொர்க்லயும் ஷேர் பண்ணி வைரல் ஆக்க போறோம். அதை எவ்வளவு பேர் பார்க்க போறாங்க, திருந்த போறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நாம இது எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும், அதான் முக்கியம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? கண்டிப்பா நடக்கும். இதுல எனக்கு பால் பாயிண்ட் நுண்ணியல கூட சந்தேகம் இல்லை. அதனால நீங்க என் கூட இருந்து என்னோட கனவை உங்க கனவா நினைச்சு கை கோத்து ஆதரிக்கணும். இதனால எல்லாமே மாறிடுமா? எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்திர முடியாது. இது மாத்துறதுக்கான வழியை ஞாபகப்படுத்த முடியும். அந்த ஞாபகத்துல ஒரு விதை விழும். அந்த விதையில ஒரு வேர் உருவாகும். அந்த விதையில வெளிச்சம் விழும். அந்த வெளிச்சத்துல பல ஆயிரம் எண்ணங்கள் தோன்றும். இதுக்கு முதல் படி நாம தான் எடுத்து வைக்கணும். இது நமக்கு கொடுத்த கடமை. சரியா செஞ்சா சமுதாயத்துக்கு நம்மளால உண்டான பங்கை செஞ்ச திருப்தி ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்றீங்க? பின்ட்டு பின்னாடி போலாமா? விழிப்புணர்வை உண்டாக்கலாமா? விழிப்புணர்வு உண்டாக்கலாமா? விழிப்புணர்வு உண்டாக்கலாமா? சொன்னா இந்த பேப்பர் டிபார்ட்மெண்ட் நீ பாத்துக்கோ. அப்புறம் பசங்களை கூட்டு போய் ரெடி பண்ணு. நான் ஆட் ஃபிலிம் ஷூட்டை ரெடி பண்றேன். ஓகே பின்ட்டு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போலாம். பின்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணது நீங்க தான். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நாங்கள் பின்ட்டுவோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ். அவன் செய்கிற நல்ல காரியத்துக்கு சப்போர்ட் பண்ண எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆமா பொம்மி, நான் தப்பு பண்ணா முதல்ல சுட்டி காட்டுறது இவங்க தான். நான் நல்லது பண்ணினா முதல்ல பாராட்டுறது இவங்க தான். ஆமா பின்ட்டு, அதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் அழகு. ஆமா, நீ எங்க இருக்க? என்ன படிக்கிற? உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. இவ டேசர்லாண்ட்ல வந்திருக்கா. டேஸ்லாண்டா? அது எங்கே இருக்கு? லிப்ரோல இருக்கு. லிப்ரோ எங்கே இருக்கு? அது ஒரு புக்கு. இந்த ரூம்ல தான் இருக்கு. அது இருந்தா தான் டேசர்லாண்ட் போக முடியும். டாசிலாண்டா? அது எப்படி இருக்கும்? அது ஒரு அற்புதமான உலகம். சந்தோஷமா இருக்கும். நாள் முழுக்க ஜாலியா விளையாடலாம். அங்க பொம்மைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஜாலியா விளையாடுவோம். சுருக்கமா சொல்ல போனா ஹாப்பி வேர்ல்ட் ஈக்குவல் டு டேசர்லாண்ட். டே சந்தோஷ், இன்னும் கொஞ்சம் நீளமா கயிறு விடுறா. இவ்ளோ நீளம் பத்தாதா? சில இடங்கள்ல மரங்கள் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை சுத்தி கட்டணும்ல, கொஞ்சம் நீளமா இருந்தாதான் வசதியா இருக்கும். கொஞ்சம் ஷேட் பண்ணிக்கோ. பின்ட்டு வந்ததும் ஃபீல்டு ஒர்க்குக்கான பிளான் என்னன்னு கேட்கணும். டேய், நீ இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கியே, அது 2 தெரு கூட பத்தா தெரிஞ்சுக்கோ. அதுக்குள்ள நீ பிளானுக்கு போயிட்டியா? இது போதாதா? கண்டிப்பா பத்தாது, இன்னும் வேணும். டேய், இது என்ன சாப்பிடுற ஐட்டமா? வேணும் வேணான்னு கேட்டுட்டு இருக்க? சோனா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி சரி, நம்ம போர்டை எங்கேயும் வைக்க போறது இல்ல, கையில புடிச்சுக்கிட்டு ரேலி பண்ண போறோம். சோ திஸ் இஸ் எனஃப். நோட்டீஸ் தேவைக்கு அதிகமாவே இருக்கு. இத பத்தி பின்ட்டு கிட்ட ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஏ செல்வி, சோனா சொல்றது காதுல விழலையா? நீ ஏதோ வேற யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. பின்ட்டு சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னதுடி? கனவு மூலமா எதிர்காலத்தை கனவு காணணும்னு நம்ம அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை தன்னோட கனவா வச்சு பாதி தூரத்தை அடைஞ்சிட்டான் பின்ட்டு. பரவாயில்ல, நாம இந்த விஷயத்த அவன்கிட்ட இருந்து கத்துக்கணும். அதே மாதிரி கனவை நிறைவேற்றுறதுக்கான பயிற்சியும் முயற்சியும் தினமும் செய்யணும்னு
அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அதை தான் பிண்டு ஃபாலோ பண்றான். அதையும் அவன்கிட்ட இருந்து கத்துக்கணும். சோனா இத்தனை நாள்ல நீ இன்னைக்கு தான் சரியா சொல்லிருக்க. நான் எப்பவுமே சரியா தாண்டா பேசிட்டு இருக்கேன். நீ இன்னைக்கு தான் சரியா கேட்டு இருக்க. அதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். Bommy and friends. சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Bom bom bommy, Bommy and friends. குட்டீஸ், எப்படி இருந்தது இந்த வீடியோ? பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க கூட கனெக்ட் பண்றதுக்கு Facebook, Google+, Twitter எல்லாத்துலயும் லைக் போடுங்க.